மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு வேள்வியை மேற்கொள்கிறார்கள். இந்த ராஜசூய யாக வேள்வி மேற்கொள்ளுகின்ற போது எந்த ஒரு மன்னனும் எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்க்காமல் இருந்தால்தான் அந்த வேள்வி முற்று பெறும். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக சக்கரவர்த்தி பட்டம் பெற முடியும். அப்போது அவன் எதிர்க்கக்கூடியவனாக யார் என்று இருக்கிறான் என்றால் இந்த ஜராசந்தன் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவன்தான் 100 சத்திரிய ராஜாக்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அவர்களை கொன்றால் இந்த பஞ்சபாண்டவர்கள் வேள்வி முற்று பெறாது. ஆகையால் கிருஷ்ணன் சூது மார்க்கமாக இவர்களை இந்த அர்ஜுனனையும் பீமனையும் இந்த கிருஷ்ணனும் மூவரும் சேர்ந்து அந்தனர் வழி கொண்டு மகத நாட்டிற்கு செல்கிறார்கள். மகத நாட்டுக்கு செல்கின்ற போது ராஜகிரிய நகரம் உள்ளே நோக்கி செல்கின்ற போது நகரத்தில் அரண்மனையில் இந்த ஜராசந்தன் வீட்டு இருக்கின்றான். அந்தனரை வடிவம் கொண்ட மூவரையும் வரவேற்கிறான். வரவேற்று வந்தது யார் யாதும் என்ன சொல்லும் என்றார். உன்னுடன் போர் புரிய யுத்தம் செய்ய இவன் வந்திருக்கிறான். யார்? நீங்கள் அந்தனராக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி போர் புரிய முடியும்? இல்லை, பீமன் சொல்கிறான், நான் தான் போர் புரியும். சரி, வந்தவர்கள் அந்தனர் இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டார். இருந்தாலும் கோழை இல்லை, நான் போர் புரிகிறேன் என்று யுத்த களத்துக்கு வாருங்கள் என்று அழைத்து செல்கிறான். இந்த பீமனும் சராசந்தனும் மோது போர் புரிகிறார்கள். இருவரும் சருக்கு சரியாக மல்லு கட்டுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மூச்சியாய் விடுகிறான் இந்த சராசந்தன், ஒரு கட்டத்தில் இந்த பீமனும் மூச்சியாய் விடுவான். மாறி மாறி போர் யுத்தம் நடந்து கொண்டே வருகிறது. நாளை அமாவாசையில் இவன் பலம் கூடிவிடும். ஆகையால் இன்று இவனை கொல்ல வேண்டும் என்று இந்த கிருஷ்ணன் சொல்ல, அதற்கு என்ன வழி என்று கேட்கின்றான். நான் செய்கையால் சொல்லுகின்றேன், நீ செய் என்றான். இருவரும் மோது போர் செய்கிறார்கள். கிருஷ்ணன் இலையை பிரித்து கிழித்து போடுகிறான். இவன் பிறப்பும் ரகசியத்தை தந்து கொண்டான் பீமன். சராசந்தன் 2 சதைகளாக பிரிந்து பிறந்தவன். இவனை பிரித்து போட பகவான் சொல்லுகிறான் என்று பிரித்து போடுகிறான். மீண்டும் ஒட்டி கொள்கிறான். பகவான் அந்த இலையை மாற்றி போடுகிறார். மாற்றி போடுகின்ற போது இந்த பீமனும் மாற்றி போடுகின்ற போது இலை ஒட்டவில்லை. ஓ, வென்று விட்டோம் என்று அந்த 100 ராஜாக்களை விடுவிக்கிறார்கள். அந்த ஜராசந்தன் மகனுக்கு பட்டம் கட்டி ஆள வைக்கிறார்கள். அங்கிருந்து பொன் பொருளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜசூய யாகம் நடத்தி முடிக்கிறார்கள். பஞ்சபாண்டவர்களுக்கு அடையக்கூடிய சக்கரவர்த்தி பட்டம் என்ற அந்த பட்டத்தை பெறுகிறார்கள். நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.